ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 739வது நாமாவளியாக ஓம் ரக்தமால்யானுலேபனாய நமஹ. முருகப்பெருமான சிகப்பான மாலைகளை அணிந்திருப்பவரும் சிவந்த சந்தனத்தை பூசியவருமான முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. முருகனுடைய திருவுருவமே சக்கச்சவேல்னு இருக்கும். அதில் குங்குமப்பூ மாலை, அதாவது பார்க்குறதுக்கு ரத்த வர்ணமாக இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் சாத்தின்னு இருப்பாராம். அது மாதிரி சந்தனமும் ரத்த சந்தனம், சிவந்த சந்தனத்தை பூசின்னு இருப்பாராம். அப்பேற்பட்ட ரூபமுடைய முருகப்பெருமானாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது. நான் முருகனுடைய திருமேனியே சிகப்பு வர்ணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதில் அனுபூதியில் அழகாக வர்ணிப்பார். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ, கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே அப்படின்னு வர்ணிப்பார். அதில் வர்ணிக்கும் பொழுது முழுதும் செய்யோய் அப்படின்றார். அதாவது திருமேனி முழுவதும் செம்மை நிறமாக இருக்கும்னு பார்த்தோம். அது மாதிரி அவர் சூடியிருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த சந்தனங்கள் இதெல்லாமே இரத்த வர்ணமாக இருக்கும். ஒரு ஸ்பட்டிகத்தினுடைய பின்னாடி தீப ஆராதனை பண்ணால் அந்த ஸ்பட்டிகம் முழுவதுமே சிகப்பாக தெரியும். அது மாதிரி முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னா செக்க சிவந்து இருக்காராம். அதனால்தான் கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோ என்றார். அதை முருகப்பெருமான் முற்றிலும் அந்த செம்மை நிறமாக இருப்பார். அவருடைய கை செம்மையாக இருக்கும், கையில் இருக்கக்கூடிய வேலும் செம்மையாக இருக்கும், சுவாமியினுடைய திருவடியும் செம்மையாக இருக்கும். ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடியதால் அவர் கரமும் சிவந்து இருக்கான். அந்த திருப்புகழில் வர்ணிக்கும் பொழுது உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில் வேலங் கையிலோனே அப்படின்னுவார். அதாவது 100 கோடி சூரியன் எப்படி இருக்கும் ஒன்று சேர்ந்தா அது மாதிரி இருப்பாராம். அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமும் அவரும். புகழில் வர்ணிக்கும் பொழுது அழகாக சொல்லுவார். சிவப்பின் செக்கர் நிறமாக இருக்கும் பெருமாளே அப்படின்னு வாழ்த்தி பாடுவார். சிவப்பினுடைய செக்கராக இருப்பாராம். அதாவது அம்பாலை வர்ணிக்கும் பொழுது மண் கழிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேர் அழகேன்னு அபிராம்பற்று வர்ணிப்பார். அப்போ பச்சை வண்ணங்களே ஆச்சரியப்படுமா, மண்ணுக்கே இந்த அளவு பச்சை வண்ணத்தை நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுமா. அது மாதிரி சிகப்புன்ற அந்த வண்ணத்துக்கே வண்ணத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரர். அப்படி சிவப்பான மாலைகளை அணிந்திருப்பவராகவும் சிவப்பு சந்தன பூச்சை உடையவருமாக முருகன் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ரக்த மால்யானுலேபனாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.